மே 1 அன்னைக்கு திருப்பூரில் ஒரு பெண் இறந்து கிடப்பதாக போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அங்கே வந்த போலீஸ் அந்த பெண் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது அந்த பெண்ணோட தலையில் ஒரு பெரிய கல்லை வச்சு கொன்று இருக்காங்க. போலீஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போட அந்த பெண்ணை கொலை செஞ்ச யூஸ் பண்ண அந்த கல், அதுக்கப்புறம் அந்த கல்லில் இருந்த கைரேகை, இது எல்லாத்தையும் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுறாங்க. அது ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ். போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவியில் அந்த பெண் நேற்று நைட்டு ஒரு நபருடன் போவதை பார்க்குறாங்க. போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இறந்த பொண்ணோட பேர் சித்ரா அப்படிங்கிறதும், அவங்க 20 நாளாக தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறாங்க. சித்ராவோட அம்மாட்ட விசாரிக்கும் போது அந்த சிசிடிவியில் உள்ள நபர் சித்ராவின் கணவர் என்றும், சித்ராவுக்கும் அவரோட கணவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரனால சித்ரா அவங்க 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு 3 மாதத்திற்கு முன்னாடியே திருப்பூருக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. சித்ராவோட கணவரோட மொபைலுக்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. இதனால் சித்ராவோட கணவர் மேலே சந்தேகப்பட்ட போலீஸ் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபரிடம் இருந்து அவர் மதுரையில் அலங்காநல்லூரில் பதுங்கி இருக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸ் ஒரு தனிப்படை வச்சு சித்ராவோட கணவரை மதுரையில இருந்து திருப்பூருக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் சித்ராவோட கணவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்க பாணியில விசாரிக்கும் போது அவர் கன்ஃபஸ் பண்ண விஷயம் இதுதான். சித்ராவும் அவரோட கணவரும் மதுரையை சேர்ந்தவங்க. அவங்க 11 வருஷமாக காதலிச்சு கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 அழகான குழந்தைங்களும் இருக்கிறாங்க. சித்ராவோட கணவருக்கு சித்ரா மேலே அடிக்கடி சந்தேகம் வருது. அவள் வேற யார் கூடயாவது பேசிக்கிட்டு ஓடி போயிடுவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதனால இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே பொறுக்க முடியாத சித்ரா அவங்களோட 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு திருப்பூரில் இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சித்ராவோட கணவர் சித்ராவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சித்ரா அவரோட காலை எடுக்கிறதில்ல. அதனால் மனமுடைஞ்ச அவரோட கணவர் சரி சித்ராவை நேரில் பார்த்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு திருப்பூருக்கு வராரு. அங்கே வந்து சித்ரா கிட்ட நான் திருந்திட்டேன், இனிமேல் எந்த மாதிரி சந்தேகமும் உன் மேலே படமாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இனிஷியலாக இதை நம்பாத சித்ரா அதுக்கப்புறமா அவர் சொல்கிறத வச்சு நம்பிட்டாங்க. கடந்த 3 நாட்களாக திருப்பூரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அவங்க குழந்தைங்களோட நல்லா தான் இருந்தாங்க. அப்போது சித்ராவோட மொபைலுக்கு யாரோ ஒரு நபர் அடிக்கடி கால் பண்ணுறதாகவும் அவரோட ஃபோட்டோ சித்ராவோட மொபைலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவரோட கணவர் மறுபடியும் சித்ரா மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏப்ரல் 30 நைட்டு சித்ராவை அவரே ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு. அப்புறமா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சித்ராவை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது சித்ரா கிட்ட அந்த நபரை பற்றி விசாரிக்கிறாரு. இதனால் கோபமான சித்ரா மறுபடியும் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. சித்ராவோட கணவர் சித்ராவை சரமாரியாக தாக்குறாரு. இதனால் சித்ரா மயங்கி விழுந்துடுறாங்க. சித்ராவை அங்கிருந்து யாரும் நடமாடாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கல்லை அவங்களோட முகத்தில் போட்டு அவங்கள கொல்றாரு. அதுக்கப்புறமா யாரும் நம்மளை கண்டுபிடிக்க கூடாதுன்ட்டு மதுரையில் அலங்காநல்லூரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சந்தேகம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தூண்டுது பாருங்க. அவரோட சந்தேகத்தினால இப்போ அவர் மனைவியும் இறந்துட்டாங்க, அந்த 2 குழந்தைங்களும் அனாதையாயிட்டாங்க. இந்த கேஸ் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.